தமிழ் சினிமாவுல ஒரு மாபெரும் ஆளுமையாக கிட்டத்தட்ட 50 வருடங்களாக திகழ்ந்து வருபவர் தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். இவர் அடுத்த வருடம் தன்னுடைய 50வது பொன்விழா ஆண்ட கொண்டாட இருக்காரு. சினிமாவிற்கு வந்து 50 ஆண்டுகளான நிலையில அவருடைய சாதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றாக இணையதளத்துல எப்போதுல இருந்தே வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. அவரை பற்றிய நிறைய பேர் பல அனுபவங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய 50வது பொன்விழா ஆண்ட ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே கையில எடுத்து சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அந்த அளவிற்கு ரஜினி சார் மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர். 74 வயதிலுமே இந்த அளவும் ஆக்ஷன் படங்கள்ல நடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட கூலி திரைப்படத்துல ஒரு பாடல் வெளியாச்சு. அதுல அவருடைய டான்ஸ் அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. மனுஷன் இந்த வயசுலயுமே இப்படி ஆடுறாரே அப்படின்னு பலருமே பேச ஆரம்பிச்சாங்க. இதற்கெல்லாம் அவருடைய நல்ல எண்ணங்கள் தான் காரணமாம். அது எப்படி என்பதை பற்றி ரஜினி சாரே ஒரு மேடையில பேசியிருக்காரு. 60 ஆண்டுகளாக தான் தரையில தான் படுத்து தூங்குவேன். 20 நிமிடங்கள் பிராணயாமம், 20 நிமிடம் தியானம் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கைய இப்படிதான் நான் கொண்டு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 60 வருடங்களாகவே ஒரு மனுஷன் தரையில தான் படுத்து உறங்குறார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இதுவுமே சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இது போன்ற நம்ம ரஜினி சாரை பத்தி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.